Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முந்திரி பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி 5 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போல சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைகளில் க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ தொட்டு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். இப்போ இதில் பெரிய உருண்டையாக எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா விரித்து விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக விரிச்சிடக்கூடாது, ஓரளவு திக்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா உப்பி வரும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளாட்டான லேயராக மட்டும் இருக்கும், ஆயிலில் போடும்போது நல்லா உப்பி வராது. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மூடி எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த 3 ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கட் பண்ண இடத்துலே திரும்ப திரும்ப கட் பண்ணிகிட்டே போய் ஈஸியாக அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துடலாம். நீங்கள் கட் பண்ணுற அந்த பொருள் வந்து கொஞ்சம் அதோட எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் நிறைய அள்ளிட்டு போட்டுக்கலாம். அது தனித்தனியாக வந்து உதிர்ந்து வந்துடும். நல்லா போட்டதுமே உப்பி வரணும். அந்தளவுக்கு வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் அப்படியே முந்திரி மாதிரியே இருக்குது. ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் மாவில், அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.